முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேனியில் வருகிற 14ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. இரண்டாவது நாளாக கேரள எல்லையை நோக்கி 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி. குமிளியில் தொடர்ந்து பதற்ற நிலை. ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. வலுவான லோக்பால் சட்டம் அமையும் வரை ஓயப்போவதில்லை. டெல்லி உண்ணாவிரதத்தில் அண்ணா ஹசாரே உறுதி. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதி சட்டமன்ற சிறப்பு கூட்டம். தமிழக அரசு அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் வருகிற 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று தேனியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரள அரசு தொடர்ந்து கையாளும் தாந்தோன்றித்தனமான போக்கினால் முல்லை பெரியாறு பகுதியில் கலவரம் ஏற்படும் அபாய சூழ்நிலை உருவாகி வருவதாக கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2006ஆம் ஆண்டே தீர்ப்பு கொடுத்தும் இன்று வரை கேரள அரசு அதை மறுத்து வருகிறது என்றும், முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்று கூறி புதிய அணை ஒன்றை கட்டப்போவதாக கேரள அரசு தன்னிச்சையாக கூறி வருகிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற ஐயப்ப பக்தர்களை தாக்கியும், பேருந்துகளில் சென்ற பொதுமக்களை தாக்கியும், பேருந்துகளை சேதப்படுத்தியும் அங்குள்ள சமூக விரோதிகள் எத்தகைய வன்முறைகளில் ஈடுபட்டாலும் அவற்றை கேரள போலீஸ் கண்டுகொள்ளாமல் இருப்பது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல கேரள சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து கட்சியினரும் சேர்ந்து புதிய அணையை கட்ட வேண்டும் என்றும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இவற்றின் விளைவாக தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த பகுதி மக்கள் கேரளாவிற்கு செல்லும் போக்குவரத்தை நிறுத்தியும், தமிழ்நாட்டிலிருந்து விளைபொருட்கள் அங்கு செல்லக்கூடாது என்று தடுத்தும் ஆர்ப்பாட்டங்களிலும் பேரணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இதன் விளைவாக அந்த பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் இருதரப்பிலும் கலவர சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதையும், அது இன்னும் அதிகரிக்கும் அபாயகரமான சூழ்நிலை உருவாகி வருவதையும் இந்திய அரசு கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு முல்லை பெரியாறு அணையின் ஸ்திரத்தன்மையை ஆராய வருகிற 23ஆம் தேதி நிபுணர் குழுவை அனுப்பி வைக்க இருப்பதாகவும், முல்லை பெரியாறு அணை என்பது இந்திய ஒருமைப்பாட்டின் சின்னம் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையே பற்றி எரிகிற தீயை இந்திய அரசு மேலும் வளர்க்கும் போக்கை கண்டித்து தேனியில் வருகிற 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமது தலைமையில் நடைபெறும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக தோழர்களும் மகளிர் அணியினரும் கழக ஆதரவாளர்களும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட பொதுமக்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கேரள எல்லையான குமிளியை நோக்கி திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்க 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கேரள எல்லையான குமிளியை நோக்கி திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்க 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை விவகாரம் கடந்த சில வாரங்களாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது.
தற்போதுள்ள முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டியே தீருவோம் என்று கேரள அரசு பிடிவாதமாக இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிற்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக கேரள எல்லையான கம்பம், போடிமெட்டு ஆகிய பகுதிகளில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதென்று கேரள சட்டமன்றத்தில் அந்த மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியதை கண்டித்து தேனி, உத்தமபாளையம், கம்பம், கூடலூர், சுருளிப்பட்டி உள்ளிட்ட 40 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களும் விவசாயிகளும் நேற்று ஒன்று திரண்டு கேரள எல்லையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். போலீசார் விதித்திருந்த 144 தடை உத்தரவையும் மீறி நேற்று ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்றதால் அங்கு பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இதனிடையே கேரள மாநிலத்திற்குள் நுழையும் தமிழர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த கேரள அரசு உத்தரவிட்டிருக்கும் தகவல் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றும் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கம்பத்திலிருந்து கேரள எல்லையை நோக்கி பேரணியாக சென்றனர். கேரள அரசின் விரோத போக்கை கண்டித்து கம்பம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. கேரளாவின் அத்துமீறலை கண்டித்து கோவையில் வாழும் மலையாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரு மாநில மக்களின் நல்லுறவை மேற்கொள்ள வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். We appeal to both the governments to solve this issue at the quickest and reduce the panic what is running around in both the states. Give ample protection as the state government, as an example, we should tell the Tamil Nadu state government has given much escorts and they have deployed police persons in front of our Kerala institutions and everything. We want the same thing to be done in Kerala first, and we also want all these issues to be resolved in a very amicable way. இதற்கிடையே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வலியுறுத்தி தேனியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை சுமூகமாக தீர்க்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் பிரம்மாண்ட போராட்டமும் நடைபெற்றது. கரூரில் தமிழக அமைப்பினர் கேரளக்காரர்களின் கடைகளில் புகுந்து கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தினர். இதேபோல் திருப்பூரில் வலையங்காடு, குமார் நகர், அவினாசி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக ஐயப்ப பக்தர்கள் கேரளக்காரர்கள் நடத்தி வரும் கடைகளை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை காரணமாக ஆசியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தையில் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்யப்படுகிறது. இங்கிருந்து கேரளாவிற்கு காய்கறிகளை அனுப்புவது நிறுத்தப்படும் என்று காந்தி மார்க்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு காய்கறிகள் அனுப்புவது தடை செய்யப்பட்டுள்ளதால் அங்கு காய்கறிகளின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 150 ரூபாய்க்கும் வெங்காயம் 100 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது. இதனால் போடியை அடுத்த முந்தல் சோதனை சாவடி அடுத்துள்ள ஒற்றையடி பாதை வழியாக இருசக்கர வாகனங்களில் கேரளாவிற்கு கடத்தப்பட்டு வந்த காய்கறிகளை போராட்டக் குழுவினர் தடுத்து நிறுத்திய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வலிமையான ஜன்லோக்பால் மசோதா அமையும் வரை ஓயப்போவதில்லை என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று அவர் நடத்திய ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்களும் பல கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் முழு ஆதரவு கொடுத்தனர். நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்யாவிட்டால் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அண்ணா ஹசாரே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் லோக்பால் மசோதா குறித்து ஆய்வு நடத்திய நாடாளுமன்ற நிலைக்குழு அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களை லோக்பால் மசோதா வரம்புக்குள் கொண்டு வருவது மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தாவை அமல்படுத்துவது ஆகியவற்றிற்கு பரிந்துரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் அண்ணா ஹசாரே ஈடுபட்டார். இந்த உண்ணாவிரதத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினர் பிருந்தா காரத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் AB பரதன், தேசிய செயலாளர் D ராஜா, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அருண் ஜெட்லி, சரத் யாதவ்,
எர்ரன் நாயுடு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பிருந்தா காரத் 2G ஊழல் விவகாரம், சுரங்க ஊழல் விவகாரம் போன்றவற்றில் முறைகேடாக உரிமம் வழங்கிய அதிகாரிகளை சோதனையிட வேண்டும் என்றும், வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் கொள்ளையடிக்கும் திட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அருண்ஜேட்லி, லோக்பால் அமைப்பு சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும், இதற்கு வலுவான அதே நேரத்தில் சுதந்திரமான லோக்பால் அமைப்பு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் AB பரதன், லோக்பால் வரம்பில் பிரதமர் மட்டுமின்றி அரசின் C மற்றும் D பிரிவு ஊழியர்களையும் சேர்க்க வேண்டும் என்றும், நீதித்துறை முறைகேடுகள் குறித்து நீதித்துறை கமிஷன் மூலம் கையாளலாம் என்று கருத்து தெரிவித்தார். உண்ணாவிரதத்தின் இறுதியில் உரையாற்றிய அண்ணா ஹசாரே, ஜன் லோக்பால் சட்டத்திற்காக தான் இறுதி வரை போராடப் போவதாக தெரிவித்தார். क्या वजह थी रामलीला मैदान में 12 दिन पूरी देश की जनता खड़ी थी और फिर भी ये गूंगे बने थे, आंधे बने थे, किस कारण? इनमें डिसीजन लेने के लिए कोई नहीं है, कोई समन्वय का अभाव है सब, क्योंकि कई जन उसमें प्राइम मिनिस्टर बन गए, डिसीजन कौन लेगा? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழையின் குடிசையில் ஒரு நாள் தங்கிவிட்டால் மட்டும் ராகுல் காந்தியால் எதையும் சாதித்துவிட முடியாது என்றும், அவர் மக்களுக்காக இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்றும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதி சட்டமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தற்போது நாடு தழுவிய பிரச்சனையாக மாறி வருகிறது. முல்லை பெரியாறு அணையை இடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி வருவது போல் செயல்பட்டு வரும் கேரள அரசுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. இந்நிலையில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்தும், கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. வரும் 15ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றது என்று தவறாக பரப்பப்படும் பீதியின் அடிப்படையில் தமிழ்நாடு தனக்குள்ள உரிமையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரிசா மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் கடைபிடித்த பந்த் போராட்டத்தின் போது சாலை அமைப்பு பணி நடந்ததால் ஆத்திரமடைந்த தீவிரவாதிகள் கட்டுமான தொழில் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். 6 வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. மாவோயிஸ்ட் இயக்க தலைவர் கிஷன்ஜி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிரடி படையோடு நடந்த மோதலில் கொல்லப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தேசிய அளவில் 2 நாட்கள் பந்த் கடைபிடிப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது ஒரிசா மாநிலம் சரைக்கா என்ற இடத்தில் சாலை அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மாவோயிஸ்டுகள் கட்டுமான தொழில் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது தீவிரவாதிகள் 6 வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். மகாகவி பாரதியாரின் 130வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். முசிறி அருகே அரசு பேருந்து மீது மணல் லாரி மோதி விபத்து. குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.